பண்ணுங்க. இங்க பாருங்க, நம்ம தான் நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். சரிங்கம்மா, நான் பண்ணிடுறேம்மா. இந்த கௌரி வர எங்க போனான்னு தெரியலையே. ஐய, உப்மாவா? ஏய், கௌரி எங்க போனா? கௌரி, அம்மா. ஏய், அங்க என்னடி பண்ற? உன்னை மசால் தோசை தானே ஊத்த சொன்னேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அவங்க கூட சேர்ந்து? இல்லம்மா, இந்திரா அம்மா தான். அவங்க. நீங்க இருங்க இருங்க. ராகினி அத்தை, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? அங்க பாருங்க, டைனிங் டேபிள்ல தான் உப்புமா இருக்குல்ல, அத போட்டு தான் சாப்பிடுங்களேன். நாங்க வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கோம்ல. அம்மா, நான் போய் டிஃபன் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேம்மா. அட இருங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வீட்ல எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. இப்பதான் நம்மளால வீட்டை கிளீன் பண்ண முடியும். அத்தைக்கு டஸ்ட் அலர்ஜின்னு உனக்கு தெரியும்ல, அவங்க வரத்துக்குள்ள இதெல்லாம் கிளீன் பண்ணாதான் உண்டு. ராகினி அத்தை, நீங்க தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம அந்த உப்புமா எடுத்து சாப்பிட்டு போங்க. ஏய், அவ கூட சேர்ந்துட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்கியா? உனக்கு இரு வச்சுக்கிறேன். இந்திராமா, போச்சு போச்சு. ராகினி அம்மா என்ன திட்ட போறாங்க. அதெல்லாம் ஒன்னும் திட்ட மாட்டாங்க, அவங்க கிடக்குறாங்க. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நீங்க இந்த வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்து நீங்க எந்த வேலையும் செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. ஹேமாக்காவும் சுபாக்காவும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்காச்சும் ஒழுங்கா வேலையை பாருங்க. இது பாருங்க, கீழெல்லாம் கூட்டிட்டு தொடச்சு வைங்க அந்த டேபிளையும். சரிங்கம்மா, பண்ணுங்க. ஆஹா, இந்திரா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோமே. போச்சு. முக்கியமான விஷயம் வேற. ஜேபி ஐயா ராகினி அம்மா கிட்ட சொல்ல சொன்னாரு. ராகினி அம்மா கிட்ட இப்ப எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. ஹலோ, நான் சொல்ற லிஸ்ட் எல்லாம் நோட் பண்ணுங்க. சீக்கிரம் உடனே கொடுத்து அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதானே ஆர்டர் பண்ண, அதுக்குள்ளயா வந்துட்டாங்க? பரவாயில்லையே. என்னையாடி உப்புமா திங்க சொன்ன? இரு, உன்னை பார்க்க வச்சு சாப்பிடுறேன். ஓ, என்ன இப்ப ஃபுட் டெலிவரி பண்றவங்கலாம் இந்த காஸ்டியூம்ல வர ஆரம்பிச்சிட்டீங்களா? ஃபுட் டெலிவரி என்னது? ஆமா, என்ன கை வீசிட்டு வந்திருக்கீங்க? நான் கொடுத்த ஆர்டருங்க. யோ, பசிக்குதியா? எங்க பிரியாணி? What? We are officers. What is this? Wait. Madam, is it Indra house? இந்திராஸ் ஹவுஸா? அப்ப இவங்க. ஹலோ, இது என் அக்காவோட வீடு. ஓஹோ, இப்ப அவ பேர்ல மாத்தி விட்டுட்டீங்களா? நோ, இது ஜெயாவோட வீடு. No. Address is correct, madam. Where is Indra Subramaniam? என்ன சுப்பிரமணியமா? எஸ், நான் தான் அது. உங்களுக்கு யார் வேணும்? May I know who are you? We are come from central government for identity verification. Huh? Identity verification? சரி, ஓகே, உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. யார் நீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? இந்திரா எக்ஸாம் எழுதுறதுல ஏதாவது ஃப்ராட் பண்ணிட்டாளா? நீங்க ஏதோ அதை விசாரிக்க வந்திருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? சார், என்ன விஷயம்? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்றீங்களா? எஸ் சார், இப்பதான் இன்டர்வியூ முடிஞ்சது. நான் ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க? நாங்க. ஐயோ, அப்போ இந்திரா கலெக்டர் ஆக முடியாதா? புட்டுக்குச்சா? ஏதாவது பித்தலாட்டத்துல மாட்டிக்கிட்டாளா? அரெஸ்ட் பண்ணி கூப்பிட வந்திருக்கீங்களா? இப்பவே கூட்டிட்டு போயிடுவீங்களா? கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன். சார், நீங்க சொல்லுங்க,
என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கீங்க? நான் தான் இந்திரா சுப்பிரமணியம். ஓகே, நாங்க வெரிஃபிகேஷன் வந்திருக்கோம். அப்ப அரெஸ்ட் பண்ண வரலையா நீங்க? அரெஸ்டா? வாட் இஸ் திஸ்? சார் அவங்கள விடுங்க சார். இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உங்க ஐடி கார்டெலாம் காட்டுங்க. So what do you want now? Certificates. Huh? Certificates? Yes, certificates தான். வெரிஃபை பண்ணோம். போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அப்படியெல்லாம் எந்த ப்ரொசீஜருமே இல்லையே. வாட்மா, சும்மா கேள்வி கேட்காதீங்க. நாங்க இன்னும் நிறைய வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஜல்திமா, ஜல்தி. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஜல்தி. நான் அதை எடுத்துட்டு வரேன். கௌரி, சொல்லுங்கம்மா. இவங்க எல்லாம் வெயில்ல வந்திருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் மோர் கொடுங்க. சரிங்கம்மா. நீங்க உட்காருங்க சார், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா ஒரு நிமிஷம் வாங்கல. என்னடி? ஒரு நிமிஷம் வாங்கம்மா. ஏய், என்னடி? அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கம்மா. என்னடி? என்ன விஷயம்? நீ பாட்டுக்கு அவ கூட சேர்ந்துட்டு என்னைய உப்புமா திங்க சொல்றியா? உன்ன? ஐயோ அம்மா, அத விடுங்கம்மா. அதோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு தெரியுமா? டெல்லியில இருந்து வந்த ஆபீசர் தானே? ஐயோ அதான் இல்லம்மா. ஏய், என்னடி சொல்ற? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஒரு நிமிஷம்மா. ஏ குப்புசாமி, இங்க வா. ஏய், மா இருங்கம்மா, சொல்றேம்மா. குப்புசாமி, உங்க 3 பேரையும் தானே கூப்பிடுறேன், எந்திரிச்சு வாங்க. ஏய், நிஜ பேர் சொல்லி கூப்பிடாத. ராகினி மேடம், பயந்துட்டீங்களா? நாங்க எல்லாரும் ஜேபி அனுப்பின ஆளுங்க மேடம். ஆமா மேடம். ஏய், என்னடி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம? அம்மா இததாம்மா சொல்ல வந்த உங்ககிட்ட. அதுக்குள்ளதாம்மா இந்திரா மேடம் புடிச்சு வச்சுட்டாங்க. மேடம், வந்ததும் உங்ககிட்ட சொல்லலாம் தான் பார்த்தோம். அதுக்குள்ள இந்திரா வந்துட்டாளா? ஜேபி ஐயா தான் எங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிருக்காரு. என்னடா கிணத்துல போட்ட கல்லாட்டம் அந்த ஆள் எதுவுமே செய்யாம இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காரு. சரி, இப்ப என்ன செய்ய போறீங்க? மேடம், வெரிஃபிகேஷன் போய் சொல்லி முதல்ல அவ சர்டிபிகேட் வாங்குறோம். செக் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கி எல்லா சர்டிபிகேட்டையும் கொளுத்து சொல்லிட்டாரு மேடம். அதுக்காக 3 பேர் வந்திருக்கோம். அது பரவாயில்ல மேடம். எனக்கு ஹிந்தியில வேற பேச சொன்னாரா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதலையே தெரிஞ்சிருந்தா நான் அரேஞ்ச் பண்ணிருப்பேன். சரி, நல்ல ஐடியா தான். சிறப்பா செஞ்சிடலாம். கௌரி, அம்மா அவ வந்துட போறா. எதுக்கும் அந்த ரூம்ல ஒரு கண்ணை வச்சுக்கோ. அம்மா இல்லம்மா, இன்னும் வரல. நீங்க பேசுங்கம்மா, நான் வந்தா சொல்றேன். இங்க பாருங்க, அவ சாதாரண ஆள் கிடையாது. ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. புரியுதா? யோ, நீ அமைதியா இருந்தாலே எனக்கு போதும். நீ பேசுற ஹிந்திலேயே அவ கண்டுபிடிச்சிருவா. சரிங்க மேடம், நான் பேசவே மாட்டேன். மேடம், நாங்களும் ப்ரொஃபஷனல் தான் மேடம். ஐடியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்கெல்லாம் மாட்டிக்க மாட்டோம். அங்கதான் ஏன் தப்பு பண்றீங்க? நீங்க ஐடி கார்டு காட்டின லட்சணத்துல எனக்கே டவுட் வந்துருச்சு. இங்க பாருங்க, ஜாக்கிரதையா இருக்கணும்.
அவ கழுவுற மீன்ல நழுவிட்டு போயிடுவா. இப்பவே சொல்லிட்டேன், கரெக்டா பேசிருங்க, புரியுதா? ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். எங்க இன்னும் அவளை காணோம்? ஒருவேளை எல்லா சர்டிபிகேட்டையும் எடுத்துட்டு இருக்காங்க போல. பெருசா இன்டர்வியூ முடிச்சிட்டேன், இனி டைரக்டா போஸ்டிங் நான் சொன்னேன். இப்ப சர்டிபிகேட் இல்லாம எப்படி வேலைக்கு போறான்னு நானும் பாக்குறேன். இதான் மேடம் ஐயாவும் சொன்னாரு, சர்டிபிகேட் இல்லாம ஜாயின் பண்ண முடியாது. புதுசா அப்ளை பண்ணாலும் கிடைக்கிறதுக்கு 6 மாசமாவது ஆகும். இந்திராவோட கலெக்டர் கனவு அவ்வளவுதான் மேடம். சொன்னேன்ல ராகினிமா, ஐயா எல்லாருக்கும் சரியா ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. பாத்தீங்கல்ல இந்திரா அம்மாக்கு எப்படி பிளான் போட்டிருக்காருன்னு. சரி சரி ஒத்துக்கிறேன், உங்க ஐயா பெரிய ஆளுதான். ஆனா இந்திரா இதுல சரியா மாட்டணும். எல்லா சர்டிபிகேட்டையும் கொண்டு வந்து கொடுக்கணும். இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. அவ உஷாராகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொளுத்தி போடணும், புரியுதா? சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். என்னடி அவளை இன்னும் காணோம்? சரி, நான் போய் அவளை சீக்கிரமா அனுப்பிச்சு விடுறேன். சரிங்கம்மா. இங்க பாருங்க, பார்த்து பேசுங்க, பத்திரம். சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். யோ ஒழுங்கா நடிச்சிருங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்கி கொடுக்குறேன். சரி கௌரி, சரி, நாங்க சரி. பாத்துக்கிறோம் கௌரி. போய் உட்காருங்க, போங்க. வாங்க வாங்க போ. அதேதான், நாம நினைச்ச மாதிரியே தான். அதுல ஒரு டவுட்டும் வேணாம். வேற என்ன செய்ய போறாங்க? இப்ப போய் போன பேசிட்டு இருக்கான்ல, ஐயோ இவ ஒருத்தி. சரி சரி. என்ன இந்திரா போன் பேசிட்டு நின்னுட்டு இருக்க? சரி, நான் போனை வைக்கிறேன். ராகினி அத்தை என் ரூம் தேடி வந்திருக்காங்க. என்ன இப்படி பேசிட்டு நின்னுட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? ஏன் சின்னத்தை இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? உங்களுக்கு பிபி சுகர் இருக்கா? நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க, உட்காருங்க. விடு. ஏய், யாருக்குடி பிபி சுகர் இருக்கு? நான் என்ன பேஷண்டா? சேச்சே, நான் ஏன் சின்னத்தை உங்களை அப்படியெல்லாம் சொல்ல போறேன்? நீங்க டென்ஷன் ஆகுறத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. அங்க அவ்வளவு பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நீ வந்து இங்க ரிலாக்ஸா போன் பேசிட்டு இருக்க. ஓஹோ, அதுவா அத்தை? என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருந்தேனா, என் ஃப்ரெண்டு வேற ஃபோன் பண்ணா, அதான் பேசிட்டு இருந்தேன். என்ன நீ இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? வீடு தேடி வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்காங்க, நீ அவங்க கிட்ட சர்டிபிகேட்டை கொண்டு போய் கொடுக்காம இப்படி பேசிட்டு நிக்கிற? இந்திரா, முதல்ல கிளம்ப, அவங்க கோச்சுக்கு போறாங்க, போ. என்னது, கோச்சுக்கு போறாங்களா? என்ன சின்னத்தை, ஏதோ மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க, காஃபி குடுன்னு சொல்ற மாதிரில இருக்கு. ஐயோ, நீ ரொம்ப சின்ன பிள்ளையாவே இருக்கடா. ஆள் தான் வளர்ந்திருக்கே தவிர உனக்கு மண்டையில ஒண்ணுமே இல்ல. அப்படியா சொல்றீங்க சின்னத்தை? சரி, நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் பெரிய புத்திசாலியாச்சே, நான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. நீ விளையாடிட்டு இருக்க இந்திரா. இப்படி எல்லாம் பண்ணா அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆபீசர் தெரியுமா அவங்கலாம்? அவ்வளோ பெரிய ஆபீசர்ஸா? அவங்க நம்மள என்ன பண்ணிடுவாங்க சின்னத்தை? இப்படி எல்லாம் நீ விளையாடிட்டு இருந்தனா அவ்வளவுதான், உன்னை ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. ஐயோ, அப்புறம் நீ நினைச்சா கூட கலெக்டர் ஆக முடியாது. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்னத்தை. அவங்க என்ன ஃபெயில் பண்ணிடுவாங்களா? என்ன சின்னத்தை இப்படி பயமுறுத்துறீங்க? தோ தோ இதெல்லாம் நான் இப்பவே எடுத்துட்டு போயிடுறேன். இருங்க. இருங்க, வந்துடுறேன். சின்னத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலும். என்ன 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 சந்தேகம்? இல்ல சின்னத்தை, நீங்க என் மேல எவ்வளவு பாசம், பிரியம், அன்பெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு இந்த வீட்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நான் கலெக்டர் ஆகணும்னு உங்களுக்கு ரொம்ப அக்கறை இல்ல? அது எதுக்கு இப்போ? இல்ல, அதுதான் ஆச்சரியமாவே இருக்கு. நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கல்ல, அதத்தான் என்னால நம்பவே முடியல. அது அது வந்து அது அது என்னமோ சொல்லுவாங்களே, ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுதுச்சான். அப்படி என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இருக்கு. நான் கலெக்டர் ஆகாம ஃபெயில் ஆயிருவேன்னு நீங்க கவலைப்படுறது என்னால நம்பவே முடியல சின்னத்த. இந்திரா, நீ பேசிக்கிட்டே போற, நல்லா இல்ல. சின்னத்த, நீங்க தானா இது? ஒருவேளை வேற யாராச்சும் வந்துட்டாங்களா, இல்ல நீங்களே தெரிஞ்சிட்டீங்களா? ஏய், என்ன பண்ற? இல்லையே, அப்படியெல்லாம் நீங்க திருந்த மாதிரி எந்த வாசனையும் வரலையே. எப்பவுமே வர தீஞ்ச நாத்தம் தான் வருது. என்ன அத்தை, என்ன விஷயம்? இங்க பாரு இந்திராமா, சீக்கிரம் வாங்கம்மா. ஆபீசர்ஸ் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு டைம் ஆச்சாம். இதோ வந்துட்டாங்க கௌரி, நீங்க போங்க. சீக்கிரம் வாங்கம்மா. சரி சின்னத்த, நான் போறேன், லேட் ஆயிடுச்சு. போ போ. அப்பா, இவகிட்ட பெரிய தொல்லையா போச்சு. எப்படியோ சர்டிபிகேட் எடுத்துட்டு போயிட்டா, எல்லாத்தையும் எரிச்சு விட்டுற வேண்டியதுதான். என்ன இன்னும் ஆளா காணோம்? என்ன பண்ற? இப்ப வந்துருவாங்க. வேலையை சொன்ன மாதிரி முடிச்சிடணும். சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம். போ போ. எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இதோ என்னம்மா, இத பாருங்க. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சர்டிபிகேட் கொடுமா. இதோ எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இந்தாங்க சார், நீங்க பாருங்க. நம்ம போக வேண்டாம், இங்கே இருந்து வேடிக்கை பார்ப்போம். இத பாருங்க சார், கரெக்டா பாருங்க. அட என்னம்மா ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்க? மொத்தமா கொடு. கொடுமா. சார் சார் சார், எதுக்கு இப்ப இவ்ளோ ஹார்ஷா புடுங்குறீங்க? எல்லாம் தெரியுமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. எவ்வளவு நேரம் இதே பார்த்துக்கிட்டு இருக்கிறது? இதை முடிச்சு அடுத்த வேலைக்கு போகணும். என்ன பண்றீங்க? என்ன ஆபீசர், எல்லா சர்டிபிகேட்டும் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இந்த ஃபைலே காலி. சார், அது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணது சார். எல்லாத்துலயும் ஹையஸ்ட் மார்க் நான் தான் வாங்கியிருக்கேன். நீங்க கூட பாருங்க, 10th நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அந்த சர்டிபிகேட்லாம் பாத்தீங்கல்ல, அதுதான் சார் என்னோட சொத்தே. ஓ அப்படியா? என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க சார்? இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஓ அப்படியா? அப்ப அதுக்கான மரியாதை கொடுத்துட வேண்டியதா? என்ன ஆபீசர்? ஆமா ஆமா ஆபீசர், இவகிட்ட என்ன பேசிக்கிட்டு. ஆபீசர், அந்த பொருளை எடுங்க முதல்ல. எடுத்துறேன். இருங்க இருங்க, நீங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை பார்த்தா செக் பண்ண வந்த ஆபீசர் மாதிரி தெரியல. முதல்ல உண்மையை சொல்லுங்க, நீங்களா யாரு? நாங்களா? இப்ப தெரியும் பாரு. ஆபீசர், வேலை ஆரம்பி. இல்ல இல்ல, எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப டவுட்டா இருக்கு. என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் முதல்ல கொடுங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஐயோ, என்னோட சர்டிபிகேட்ஸ். ஐயோ சார், நான் சொல்றத கேளுங்க. கௌரி, பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. விடுங்க, சும்மா அடிக்கிறீங்க. ஐயோ, என்ன கேளுங்க. ஐயோ, கொளுத்தாதையா, விடுயா. ஐயோ ப்ளீஸ், என்ன பண்றீங்க? அத்தை பாருங்க என்ன பண்றாங்கன்னு. விடுங்க. சின்னத்த, சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ, விடுங்க சர்டிபிகேட்ஸ். அந்த பொண்ணு விடுங்கடா. போச்சு. ஐயோ, சின்னத்த, இவ விடுங்க. அங்க போய் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்குங்க. எரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, விடுறா. போ. ஐயோ, இந்திரா பாரு, இந்திரா உன்னோட சர்டிபிகேட் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. விடுறா. என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் போச்சு. விடுங்க. ஐயோ, போச்சு போச்சு. ஏய், என்னடா பண்றீங்க? விட சொல்லுங்க சின்னத்த.
ஏதாவது பண்ணுங்க சின்னத்தை, பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. விடுங்க என்ன. யார் நீங்களா? எதுக்கு இப்படி பண்றீங்க? விடுங்க என்ன. நாங்களா சொல்றோம். ஐயோ கௌதம், பாத்தியா கௌதம், இவங்கள யாருன்னே தெரியல, வந்து சர்டிபிகேட் எரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ பாவ கௌதம். யார் நீங்களா? நீ யாரா முதல்ல? உன்னெல்லாம் என்ன தைரியம் தான் மேல கையோப்ப? விடாத கௌதம், இவங்க யாரையுமே விடாத. ஏய்! நல்லா ஆடி கௌதம். கௌதம், ஐயா அடிக்காதீங்க. யாரா நீங்க? அடிக்காதீங்க, யாரா நீங்க? சொல்லிடுறோம், உண்மையை சொல்லிடுறோம். நான் அரிசி மண்டியில் தான் வேலை செய்யறேன். நான் வீடு புரோக்கரியா, என்ன விட்டுருக்கையா? ஐயா நான் அந்த அரிசி மண்டியில லோடு வேண்டியா. எழுந்துரு. உட்காரு. ஐயா, ஐயா, உட்காரு. ஐயா, உட்காரா. வேணாம் சார் விட்டுருங்க சார். அடிக்காதீங்க போட்டுருங்க. ஒட்டி போடு.